வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். நான் சத்துவாச்சேரியில், வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ரகுராம் அண்ணன் சொன்னார், கிரிவல தத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கிரிவல தத்துவம் ரொம்ப பெரிய தத்துவம் தான். இது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளக்கம் தரேன். அது நீங்கள் புரியுதா பாருங்க. நம்மளோட வாழ்க்கை தத்துவம், நாம ஒரு ஒரு வயசுல என்னென்ன கடந்து போறோம், அந்த கடந்து போறப்ப என்னென்னலாம் நம்ம சந்திக்கிறோன்றது கிரிவல தத்துவம் தான். எப்பயுமே நம்ம ஏதாவது எழுதுறப்ப பிள்ளையார் சொல்லி போடுவோம். ரெட்டை பிள்ளையார் மாதிரி 2 கொம்பு போட்டு இப்படி ஒரு ஊ போடுவோம். ஊனா அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊ அப்படின்ற எழுத்தை வச்சுதான் பாடலே ஆரம்பிச்சிருக்காங்க. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அளவிலா விளையாட்டுடையார் அவர் யார் அவர் அன்னவருக்கு சரணாங்களே. ஃபர்ஸ்ட் ஊ அப்படின்னு எழுத்து போட்டுதான் அவர் ஃபர்ஸ்ட் கவிதையை ஆரம்பிச்சிருக்கார் கம்பர். அதே மாதிரி இந்த ஊ அப்படின்னு எழுத்து ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிறோம். தாய் வயிற்றுல பார்த்தீங்கன்னா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, தாய் வயிற்றுல நான் பிள்ளையார் சுழி மாதிரி சுருண்டு இருக்குமோ, இப்படி ரொம்ப ஒடுங்கி போயிருக்குமோ. அப்போ கிரிவல பாதையில ரெட்டை பிள்ளையார் சன்னதின்னு ஒண்ணு இருக்கு. 2 பிள்ளையார் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. நல்லா கவனிங்க. எது இடத்துல பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம், தாய் வயிற்றுல பிள்ளையார் சொல்லி மாதிரி சுருண்டு இருக்கும். அதே மாதிரி ரெட்டை பிள்ளையார் சன்னதியில நாம தரிசனம் பண்றப்போ தாய் வயிற்றுல இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில வரும். வந்ததுக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடுன்னு ஒண்ணு பண்ணுவோம். இந்த வடக்கு கோபுரம் வழியா போவோம். நீங்க அப்படியே கிரிவல் அந்த ரெட்டை பிள்ளையார் சன்னதி முடிஞ்சது அப்படியே நடந்து போனீங்கன்னா வடக்கு கோபுரம் இருக்கும். அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா மலை முகடு தெரியும். இப்ப நான் சொல்லக்கூடிய அத்தனையும் மலை முகடு தான் நீங்க தரிசனம் பண்ணணும். முகடு தான் சிகரம்னு வச்சுக்கோங்க. மலை சிகரம் இப்படி இருக்கும். லிங்கம் மாதிரியே இப்படி இருக்கும் ஒரு வடிவம். ஒரு இடத்துல இது இருக்குது. அந்தந்த சன்னதிக்கு நேரா பார்த்தா இப்போ ஒரு லிங்கம் வச்சிருப்பாங்க. அந்த முகடுக்கு நேரா ஒரு சாட்சிக்காக இந்திரலிங்கம். இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தது. அதனால அங்க இந்திரன் லிங்கம் வச்சு ஒரு இந்திரலிங்கம் அப்புறமா கோயில் உருவாக்குனாங்க. கிரிவல பாதையில ஒரு நேரத்துல கோயில் எல்லாம் கிடையாது. இந்திரலிங்கம், வாயுலிங்கம், அந்த லிங்கம், இந்த லிங்கம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஒரு அடையாளத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நம்ம அதை போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மலை முகடு தான் நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அங்க மலையே சிவன், சிவமே மலை. ஒரு இடத்துல படிச்சேன், மயிலையே கையிலே கையிலேயே மயிலே. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போறப்போ படிச்சேன், மயிலையே கையிலை கையிலேயே மயிலை அப்படின்னு ஒரு வசனம் வந்துச்சு. அந்த மாதிரி இங்க சிவமே மலை, மலையே சிவம். அப்படி ஒரு அற்புதமான அந்த மலையே அங்க சிவமா இருக்காரு. அப்ப அந்த மலை முகடு தான் தரிசனம் பண்ணணும். நீங்க அங்க வடக்கு கோபுரம் வழியா அந்த நீங்க தெருவுல கடைசியில பாக்குற ஒரு மலை முகடு தெரியும். அதுக்கு பேர் முனி கூம்பு தரிசனம்னு பேரு. முனீஸ்வரன் சிவபெருமான் காட்சி கொடுத்த இடமா அதை சொல்லுவாங்க. குலதெய்வம் தெரியலன்றவங்க இங்க தரிசனம் பண்ணி பிரார்த்தனை வச்சுட்டு வந்தா ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு குலதெய்வத்தை ஒரு தெரியப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்தது அப்படியே போவோம், ராஜகோபுரம் போவோம். ராஜகோபுரம் எதிர்க்க போயிட்டு இந்திரலிங்கம்னு ஒண்ணு பார்ப்போம். இந்திரலிங்கத்தை எதிர்க்க பார்த்தா ஒரு முகடு தெரியும், மலை முகடு. அதை தான் தரிசனம் பண்ணணும் நீங்க. அந்த இடத்துல இந்திரன் ஒரு சாபம் போது அவர் அவருடைய உடம்பு பொன்னிற மேனியாயிருது, தங்கமாயிருது. எங்க நீங்க அங்க பிரதட்சணம் பண்றப்ப கிரிவல பாதையில அந்த பொன்னிற மேனி மாறி சுயரூபத்து வரையும் அங்க நமக்கு காட்சி தருவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அங்க நாம அந்த முகடு தரிசனம் பண்றப்போ நமக்கு ஒரு 20 வயசு, 18ல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிறோமோ. அப்பதான் ஒரு வாலிபமா இருக்கும். இந்திரன் போல அழகு இருக்கும். ஒவ்வொருத்தர் 20 வயசு தான் அழகா இருப்போம். அந்த மாதிரி அப்ப இந்திரலிங்க தரிசனம் முடியும். அதுக்கப்புறம் அக்னிலிங்கம். அக்னிலிங்கத்துல சிம்ம குளம் இருக்கும். அந்த குளம் சகல விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு குளம். அது அங்க நீங்க ஸ்நானம் பண்ணி இல்ல தண்ணியில தெளிச்சுக்கிங்க. சர்ம நோய்கள், அக்னியால வரக்கூடிய நோய், உஷ்ணத்தால வரக்கூடிய நோய்கள் இதெல்லாம் தீரும். முதல்ல வயிற்று கடுப்பு அந்த மாதிரி நோய் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஒரு மனுஷனுக்கு. ஏன்னா எதை கொடுத்தாலும் அது எரிச்சுக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கும், எதை வேணா போட்டுட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் அஜீரண கோளாறு இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்த்தம் அது. அங்க அக்னி தீர்த்தம். ஏன்னா அக்னியில தான் சமையல் பண்ணி சாப்பிட்றோம். எதை சாப்பிட்டாலும் வயிறு எரிக்குது. அதனால அது சம்பந்த பிரச்சனை வரக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த சிம்ம தீர்த்தம். சிம்மம் மாதிரி ஒரு வாகனம் இருக்கும், அங்க தீர்த்தம் இருக்குது. அதை நீங்க அக்னி லிங்கம் இருக்கும், அங்க நீங்க அக்னி மலை முகடு தரிசனம் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு ஆயிடுச்சு. அப்ப நம்ம கல்யாணம் எல்லாம் செட்டில் ஆயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் யம திக்குன்னு ஒரு திக்கு வரும், யமலிங்கம் அப்படின்ட்டு. அந்த யமலிங்கம் முகடு நீங்க தரிசனம் பண்றோம். யமனுக்கு அது காட்சி கொடுத்த இடம் அங்க சிவபெருமான்.
அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வயசு வந்துட்டோம். அப்போதான் ஒரு பயமே வரும். ஏன்னா அப்பதான் புள்ள குட்டிலாம் பிறந்துட்டு இருக்கும். ஐயோ, திடீர்னு நமக்கு வந்து மரணம் வந்தா என்ன ஆகுறது, பசங்களை விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகுறது, இந்த மாதிரி சில எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா அப்பதான் ஒண்ணு ஒண்ணா சில நோய்கள்லாம் தலை தூக்க வயதாக வயதாக நோய்கள் வரதான் செய்யும், தலை தூக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம கொஞ்சம் பயம் வரும். அந்த அந்த யம பயத்தை போக்கக்கூடிய ஒரு தரிசனம் தான் அந்த யமதிக். அதுக்கப்புறம் நாம அப்படியே நிருதிலிங்கம்னு ஒரு இடத்துக்கு வரும். அந்த இடத்துல வந்து வாஸ்துல அது குபேர மூலைன்னு சொல்றது உண்டு. அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கோம். நிருதி மூலைன்னு பேர் இருக்கு. நிருதிலிங்கம்னு ஒரு தரிசனம் இருக்கு. அங்க வரப்பதான் நாம வந்து அப்ப நமக்கு என்ன வயசாகுதுன்னா ஒரு 45 to 50ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம வந்து வீடு மனை பொன் பொருள் ஆபண சேர்க்கை காரு இதெல்லாம் வாங்கி நம்ம செட்டில் ஆயிருக்கும். குபேரனை போல ஒரு வாழ்க்கையை வருது அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அப்ப கூட ஒருத்தன் வந்து சொத்து சேர்க்கல, ஒரு காரு வீடுன்னு வாங்கல, எதுவும் வாங்கலைன்னா, ஒரு 2 வீலர் கூட வாங்கலன்னா அவன் வாழ தகுதியே இல்லை. ஒரு 45-50 வயசுல இதெல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது பார்த்தா வருணலிங்கம் வர்றப்ப நமக்கு தான் அப்பதான் நமக்கு வந்து ஒரு 60 வயசு, 50 to 60. அப்போ வந்து வருமானம் நிறைய பெருகிக்கிட்டு நிறைய நாம வந்து சம்பாதிச்சிருக்கோம். ஏன்னா அப்ப 4 பேர் வருமானம் வந்துடும். ஏன்னா அன்னைக்கு நாம ஒருத்த மட்டும் சம்பாரிச்சோம். இப்ப பிள்ளைய பொண்ணு வந்து அதுவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அந்த வருமானம் சேர்ந்து உபரியா நாம வருணனை போல மழை மாதிரி வந்து வருமானம் வந்துட்டே இருக்குமா, அதை நாம சேமிச்சு வைக்க பழகிக்கணும். அதை நாம எப்படி பயன்படுத்துற பொறுத்துதான் அந்த வருணலிங்க தரிசனம் பண்ண அதுக்கு உண்டான ஞானம்லாம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா போறோம். இப்ப நமக்கு ஒரு வந்து 65 to 70 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வந்து வாயு மூலை, வாயு லிங்கம்னு அங்க இருப்பாரு. வாயு சம்பந்த பிடிப்பு, முட்டி வலி, கால் வலி, வாயு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு வாயு சம்பந்தமான உபாதைகள் வருது, ஃபைனல் கார்டு பிரச்சனை, கேஸ் ட்ரபிள், இந்த பிரச்சனைலாம் ஒரு வயசான வரதான் செய்யும். அப்ப நமக்கு வந்து ஒரு 65 to 70 வயசு கிட்ட வந்துட்டுவோம். அதுக்கப்புறம் குபேரன் லிங்க தண்டம் வரும். குபேர லிங்கம் வர்றப்ப குபேரனை போல வாழ்வு. குபேரன்னா பணம் தான் முக்கியம் இல்லை, சந்தோஷம் முக்கியம். பேர பிள்ளைகளோட விளையாடுறது, சந்தோஷப்படுறது, குதூகலமா இருக்கிறது, அதெல்லாம் அந்த வயசுக்கு ஏற்ற அது வந்துடும் 65 to 70 வயசுல. அதுக்கப்புறம் 75லேருந்து ஒரு 80 வயசு ஈசானி லிங்கம்னு ஒரு லிங்கத்துல வரும். ஈசானி லிங்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் காவி துணி கட்டுறதுக்கு அந்த ஈசானி லிங்க தரிசனம் பண்ணாதான் காவி துணி கட்டுற தகுதியே ஒரு மனுஷனுக்கு வருதான். அண்ணாமலையார் மகாத்தியம் அப்படித்தான் சொல்லுது. கிரிவல மகாத்தியம் அப்படின்னு பேர். அண்ணாமலையார் ஸ்தல வரலாறு மகாத்தியம் அப்படிதான் சொல்லுது. அதனாலதான் வடநாட்டில் இருக்கிற ஒரு மகான்கள் கூட இங்க வந்து செட்டில் ஆனாங்க. ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒருத்தர், யோகி ராம் சுரத்குமார்னு பேர். அவர் வந்து வடநாட்டுக்கார், தமிழே தெரியாது அவருக்கு. இங்கிலீஷ்ல பேசுவார், சுவாமி கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவார், மை காட் அப்படின்லாம் பேசுவார் இங்கிலீஷ்ல, இல்ல ஹிந்தியில பேசுவார். ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் வடநாட்டு சாமியார். திருவண்ணாமலையில ராமநாமம் சொல்லக்கூடிய ஒரு மகான் அவர் தான். அப்படி ஒரு மகான் அவர் வந்து அங்கிருந்து இங்க வந்து ஈசான் லிங்க தரிசனம் பண்ணிட்டு அவர் வந்து ஞானம் அடைஞ்சார். ரமணர், மதுரை பக்கத்துல அவர் பிறந்தவர். அங்கிருந்து வந்து இங்க வந்து ஞானம் அடைஞ்சார். சேஷாத்ரி மகான் காஞ்சிபுரம், அவர் வந்து இங்க வந்து ஞானம் அடைஞ்சார். ரமண மகரிஷிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதாள லிங்கத்துல வந்து அவர் அப்படின்னு நிஷ்டையில உட்காந்துட்டப்ப தன்னை மறந்து உட்காந்துட்டாரு. ரொம்ப நாளா உட்காந்துட்டாரு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, பல காலமா உட்காந்துட்டப்ப அந்த பூச்சி கீச்சு அட்டை பூச்சி எல்லாம் அவர் மேல ஏறி கடிச்சு ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு அவரு. அப்போ சேஷாத்ரி மகான் அந்த பாதாளிங்கத்து உள்ள போய் பாக்குறப்ப இவருக்கு டே அங்க ஒரு சின்ன சாமிக்கு இது வாங்கடான்னு சொல்லி ஊர் மக்களை கூப்பிட்டு போயிட்டு அவர் தூக்கி நின்று உட்கார வச்சு இந்த அட்டாங்க யோகன்னு பேர், கை காலெல்லாம் அப்படியே வரைச்சு போய் நின்றுடும். அதெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் சுயநினைவு தட்டி எடுத்துட்டு வந்து அப்புறம் தான் இவர் பெரிய மகான் சொல்லி ரமண மகரிஷின்னு அப்புறம் ஒரு பேர் எடுத்தார். அப்படி ஒரு மகான். அவங்கெல்லாம் வந்து வெளியில இருந்து உள்ள வந்தவங்க தான். யாரும் அங்கத்தியாலும் யாரும் சாமியார் தெரியல, ஏன்னா அதோட அருமை தெரியல. அந்த ஈசானி லிங்க தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு காவி துணி கட்டுற தகுதியே வருது அப்படின்னு ஒரு கருத்து. இன்னும் யாரோ காவி துணி கட்டிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா சுடுகாடு வழியா போகும். நமக்கு அப்ப 75-80 வயசு அப்புறம் மரணம் அடைகிறோமா, மரணம் அடைஞ்சு சுடுகாடு வழியா போகும். சுடுகாடு வழியா போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூதங்களா போறோமா. பூதங்களா போறப்ப அங்க ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பெருமாள், பூதநாத பெருமாள் ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு. அங்கதான் போய் கிரிவலத்தை முடிக்கிறோம். பூதங்களா போய் பூதநாத பெருமாள் கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைகிறப்போ சொர்க்க பிராப்தி கிடைக்குது. எப்படி பாத்தீங்களா, ரெட்ட பிள்ளையாருக்கு மாதிரி தாய் வயிற்றுல இருக்கிறோம்,
அங்கிருந்து அப்படியே இந்திரனை போல ஒரு 20 வயசு அப்படியே வயசு கூட்டிகிட்டே போய் ஈசான் லிங்கம் வரப்போ மரணம் வருது. சுடுகாடு வழியா அதுக்கேற்ற மாதிரி சுடுகாடு அங்கே இருக்கு பாருங்க. சுடுகாடு வழியா போகிறோம். அங்கே அந்த ஈசான் லிங்கம் எதிர்க்க தான் பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மாள், அந்த அம்மாவுடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கு. வடக்கு ராஜகோபுரம் கட்டினவங்க அவங்க தான், அம்மணி அம்மாள் தான். ஒரு பெண்மணி தனி ஒரு மனுஷியான கட்டினா வடக்கு ராஜகோபுரம். அங்கே ஒரு சன்னதி இருக்கு, ஜீவ சமாதி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஈசான் லிங்கம் வழியா போறப்போ நாம சுடுகாடு வழியா போயிட்டு பூதநாத பெருமாள் கிட்ட முடிச்சாதான் சொர்க்க பிராப்தி. அந்த பெருமாள் பேரு பூதநாத பெருமாள் பேரு. ஏன்னா நம்மள பூதங்களா போறோமோ. வாழ்க்கை தத்துவம், கிரிவல தத்துவம் ஒண்ணுன்றது இதெல்லாம் ஒரு சாட்சி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி ஒரு கிழமைக்கு ஒரு பலன் உண்டு கிரிவலம் சுத்துறது. நித்திய கிரிவலம் சுத்துறவங்களும் இருக்காங்க. தினமும் கிரிவலம் கூட சுத்தலாம். சில பேர் செவ்வாய்க்கிழமை சுத்தம், மங்களவாரம் மங்கள கிரிவலம்னு பேரு. சில பேர் திங்கக்கிழமை சுத்தம், சோமவார கிரிவலம்னு பேரு. ஒருத்தரும் ஒரு மாதிரி சுத்துற வழக்கம் இருக்கு. கிரிவலம் சுத்தினாலே பெரிய பிராப்தம். இந்த யோகி ராம் சரத்குமாரை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, சமீபத்துல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அங்க அப்ப இருக்கிற கலெக்டர் வந்து, திருவண்ணாமலை கலெக்டர், கிரிவல பாதை ரொம்ப இருட்டா இருக்கு, லைட் எல்லாம் போடணும்னு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. யார் ஒருத்தர் மூலமா ஏதோ ராம் சரத்குமாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தாங்க கலெக்டருக்கு. அப்போ அவர் வந்து ராம் சரத்குமார் சொல்றாரு, நீ போய் ரஜினி பார் அப்படின்றாரு. யாரு? ராம் சரத்குமார் கலெக்டர் கிட்ட. கலெக்டர் வந்து ரஜினிகிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு போறாரு. அவர் வந்து இந்த மாதிரி கிரிவல பாதையில லைட்டு போடணுன்றப்போ, அப்படிங்களா, சரி நான் ஒரு லைட்டு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். கலெக்டருக்கு ஒண்ணுமே புரியல. ராம் சரத்குமார் அமைச்சது வேற, லைட்டு போடலாம் அந்த கிரிவல பாதை ஃபுல்லான்றப்போ நீ ரஜினி பாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் வந்து ஒரு லைட்டு கொடுத்துட்றேன், எவ்வளவு செலவாகுமோ அதை கொடுத்துட்றேன்ட்டு பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மேல் கொண்டு கலெக்டருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு அமையல. ஒரு லைட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம், சரி அப்படின்னு வந்துட்டாரு. வந்துட்டு இவங்க பாட்டுக்கு எஸ்டிமேட்லாம் போட்டுங்கிறாங்க, எவ்வளவு லைட்டு செலவாக என்ன ஏதுன்ட்டு பார்த்துனுக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் ரஜினி கிட்ட ஃபோன் வருது. இல்ல இந்த கிரிவல பாதை மொத்த லைட்டு போறது எவ்வளவு எஸ்டிமேட் ஆகும் பாருங்க, அது மொத்தமா நான் கொடுத்துட்றேன்றாரு. அப்போ இவருக்கு இந்த கலெக்டர் கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இவர் ஏதோ ராம் சரத்குமார் ரஜினி பாரு நினைச்சிட்டாரு. இவர் ஒரு மகான் சொல்றாங்க, அங்க போனா வேற மாதிரி தலைக்கீழ மாறிடுச்சு, ஒரு லைட்டு தரேன்றாரு. ஒரு லைட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் இப்போ மொத்தமே அவரே செலவு ஏற்றுட்டேன்றாரு. நீ கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் தான் லைட்டு போட்டு கொடுத்தாரு கிரிவல பாதையில. இந்த சம்பவம் யோகி ராம் சரத்குமார் சொல்லி எப்படியோ ஒரு ரஜினிக்கு அது ஏதோ உணர்ந்து அப்புறம் அந்த ஒரு கிரிவல பாதை ஃபுல்லாவே லைட்டு போட்டு கொடுத்தாரு. மகான்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். நாம தான் கொஞ்சம் அவசரப்படாம இருக்கும். அதுக்காக ஒரு ஞாபகம் வந்துச்சுன்றதால அந்த கிரிவல பாதையில சில விஷயம்லாம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு, ஒரு அதிசயம். போயிட்டு கிரிவலம் சுத்துங்க, நான் சொன்ன மாதிரி சுத்துங்க. ரெட்டப்பிள்ளையார் கோயில்ல இருந்து பூதநாத பெருமாள் கோயில முடிங்க, நிறைய சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் உங்களுக்கு. கிரிவலம் சுத்துறதுக்கே காரணம் நமக்கு சுகமா இருக்கணும், ஐஸ்வர்யம் பெருக்கணும் தான். ஞான முக்தியும் தேவை, அது வயசுக்கு ஏற்ற மாதிரி கேட்டுக்கலாம். கண்டிப்பா சுவாமி உங்களுக்கு அருள் புரிவார். அதே மாதிரி கிரிவலம் சுத்துறப்ப என்ன பண்ணுங்க, ஆண்களா இருந்தா சட்டு பண்ணி கட்டிட்டு சுத்துங்க. ஏன்னா அந்த சந்திர கிரகணத்துடைய ஒளி நம்ம மேல படணும், அது தேக பலம் கொடுக்கும், மன சாந்தி கொடுக்கும், மூலிகை காத்து நம்ம உடம்புல படணும். இதுக்காக தான் நாம இந்த கிரிவல பாதையை நம்ம சுத்திட்டு வரோம். மூலிகை காத்து அங்க நிறைய இருக்கு, அதோடைய எனர்ஜியே வேற. இதை நீங்க தவறாம நீங்க கடைபிடிங்க. அடுத்தது, கிரிவல பாதையில ஒரு அன்னதானம் செஞ்ச பலன் உங்களுக்கு வேணும்னா கண்டதை சாப்பிடாதீங்க, கண்டதை நீங்க வந்து அங்க வந்து நொறுக்கி தீனி துணிட்டு போகாதீங்க. அதே மாதிரி கண்டதை பேசிக்கிட்டு போகாதீங்க. சிவநாம சொல்லுங்க, சிவ சிவா, ஓம் நம சிவாய, சிவாய நம, அருணாச்சல சிவ, அருணாச்சலசு, அருணாச்சலசு, அருணாச்சலா. இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு போறது, சிவசிவமே போங்க. நாம ஒழுக்கமா போறது கூட முக்கியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம போகணும், அது ரொம்ப முக்கியம். வேகமா போறது, படப்படன்னு ஓடுறது, டைமிங் கீப் பண்ணணும்னு ஓடுறது எதுவுமே கிடையாது. பக்தி இருந்தா அது தானா நடக்கும். நீங்க வந்து சுவாமி மேல பக்தி வச்சு செலுத்துங்க. கிரிவல பாதையில சுத்துறப்ப மழை வந்தா இன்னும் விசேஷம் பண்ணுவாங்க. அந்த இயற்கையை நம்மளை ஆசீர்வாதம் பண்றது அர்த்தமா, பிரபஞ்சத்துல ஆற்றல் வந்து இறங்குதுன்னு சொல்லுவாங்க. நினைஞ்சிட்டோட சுத்துங்க, தப்பு கிடையாது. மழை வருது ஓடி ஓடி ஒழியாதீங்க, கிரிவல பாதையில நடந்தே சுத்துங்க. இன்னொன்னு சொல்ல பாருங்க ஒரு வார்த்தை, அன்னதானம் செஞ்ச பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணுங்க, நவதானியம் வாங்கிக்கோங்க. கிரிவல பாதையில இந்த ஓரமா போறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க இறச்சிக்கிட்டே போங்க. காலையில
பறவையிலேருந்து, எறும்புலேருந்து, சின்ன சின்ன பூச்சியிலேருந்து அந்த நவதானியத்தை சாப்பிடும். அப்படியே சாப்பிடலனா கூட அது வந்து முளைச்சி பயிராக வரப்போ பசுமாடு மேய்ஞ்சிட்டு கூட போகும். எவ்வளோ பெரிய புண்ணியம் பாருங்க. கிரிவல பாதையில் நீங்கள் சிந்தனையோட இறை சிந்தனையோட சுற்றணும். இன்னொன்று நவதானியம் வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க, கடையில் வாங்கிட்டு கையில் கொட்டி கொட்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவர்லேருந்து எடுத்து கூட இப்படி தூவிக்கிட்டே போங்க. ஓரமாக இந்த செடியெல்லாம் இருக்கு இல்லையா, மரம் செடியெல்லாம் அந்த நடப்பாதைக்கு வர்றது ஓரமாக நீ தூவிக்கிட்டே போகிறப்போ காலையில் பொழுது ஒடிஞ்சதும் பறவைங்களாம் அதை சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கும். அதான் எறும்புலேருந்து சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் அதை சாப்பிட வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே சாப்பிடாம விட்டுட்டா கூட அது பூமியில முளைச்சி பயிராக வர்றப்போ பசுமாடு எல்லாம் சில ஜீவராசி மேயும். இதை வேணா கடைபிடிச்சு பாருங்க. நாங்களாம் கிரிவலம் போறப்ப இப்படிதான் நாங்கள் போயின்னு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு கூடுதல் பலன் கொடுக்கும். ஏன்னா சுவாமி வந்து நம்மளை கருணையோடு பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா சுவாமி ஒருத்தருக்கு ஒரு படி அளக்குறாருன்னு சொல்லுவாங்க, உணவு படி அளக்குறாருன்னு. அப்ப நாம வந்து ஜீவராசிகள் உணவு அளிக்கிறப்போ எங்கெங்கேயோ நாம அன்னதானம் போறது முக்கியம் இல்லை. ஒரு கிரிவல பாதையில, சித்தர்கள் நடமாடிய பாதையில, ஒரு ஒரு ஆன்மீக பாதையில நாம ஒரு அன்னதானம் கொடுக்குற பலன் கிடைக்கணும்னா இதை செய்யுங்க. நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் செலவு பண்ணி அன்னதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு விஷயம் இது. நவதானியம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 கை கூட இறைச்சிட்டு போங்க. அந்த 4 இடத்துல போயிட்டோம். காலையில பறவையிலேருந்து, அணிலேருந்து, சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் சாப்பிடும் பொழுது வடிஞ்சதும் அந்த தானியத்தை. அப்படியே சாப்பிடாம விட்டா கூட அது முளைச்சி வந்தா அது ஒரு பயிரா வளர்றப்போ அதை எதிராச்சும் ஆடு மாடு சாப்பிட்டு போகும். பெரிய புண்ணியம் கிடைக்கும். இதை பாருங்க. இந்த மாதிரிலாம் நீ கிரிவல சுத்துங்க, நன்மை அடையுங்க உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க கிரிவல பாதையில அந்த அடி அண்ணாமலையை போயிட்டு கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க. அடி அண்ணாமலை, அதாவது ஆதியும் அந்தமும் அண்ணாத அண்ணாமலை. அண்ணாதன காணாதன்னு பேர். அண்ணாத காணாத அடி அண்ணாமலைன்னு பேர் வந்தது அதுக்குதான். அப்படி ஒரு பேர் இன்னும் சன்னதி அங்க இருக்கு. அந்த பேர்ல நீங்க அந்த அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஏதோ போட்டி வருது, யார் பெரியவர்ன்றப்போ, யாருக்கு சக்தி அதிகம்ன்றப்போ சுவாமி வந்து தீப்பழம்பா நிற்கிறார், நெருப்பு பழம்பா நிற்கிறப்போ நீ போய் அடியை பாரு, பெருமாளுக்கு உத்தரவு போடுறாரு. மேலே வந்து பிரம்மா போய் முடிய பார்க்கட்டுன்றப்போ பெருமாள் வர வராக அவதாரம் எடுத்து அடியை தோண்டி போறாரு. பார்க்க முடியலன்னு வந்துடுறாரு. பிரம்மா வந்து அன்ன பறவையில மேலே போறாரு. ஏதோ பார்த்துட்டேன்னு சாட்சி சொல்றது, ஏதோ பொய் சொல்றாரு. அதனால வழக்கத்துல இல்லை, பிரம்மாவுக்கு சன்னதி இல்லை, பிரம்ம உற்சவம் மட்டும் கொண்டாடணும். அப்புறம் வந்து விதிவிலக்கு கொடுத்தாங்க. தாழம்பூக்கு வந்து வழிபாட்டில் இல்லை, வாசனையான பூ இருந்தாலும் தோரணமான தொங்கு அப்படின்ற மாதிரி மாற்றி கொடுத்ததா ஒரு வரலாறுலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சம்பவம் நடந்த ஒரு இடம் எதுனா நம்ம அடி அண்ணாமலை தான். இது நிறைய பேர் தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த அடி அண்ணாமலை சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கிரிவலம் சுத்துங்க. அந்த அடி அண்ணாமலையில கூட இந்த மாதிரி ஜீவராசி நீங்க தானியம்லாம் போட்டீங்கன்னா அவ்வளோ புண்ணியம். முடிஞ்ச வரைக்கும் இதை கடைப்பிடிங்க. அந்த கிரிவல பாதையில சுபிட்சம் அடையறதுக்கு உண்டான வழி நிறைய இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா கூட நாம பக்தி நாம் அடைஞ்சிடலாம். சுவாமியோட அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.